ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். நல்ல அருமையான ஸ்வீட்டை என்னென்னு பார்க்கலாம். என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தோம்னா, மில்லட் வச்சு நல்ல அருமையான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். குலோப் ஜாமுன் எப்படி நம்ம மில்லட் வச்சு செய்யறது, என்ன மில்லட் இது அப்படின்னு பார்த்தோம்னா, திணை வச்சு நம்ம ஒரு அருமையான ஹெல்த்தியான குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் வச்சு செய்ய போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது போல் திணை வந்து ஒரு கப்பு திணை எடுத்துக்கலாம். எப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய கப்பு தான். ஒரு கப்பில் திணை எடுத்துகிட்டு இருக்கேன். பேக்கெட்டில் வரக்கூடிய திணை தான் சுத்தமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு முறை நம்ம கல் தூசு தும்பி எதுவும் இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஊற வைக்க எதுவும் தேவையில்லை. ஒரு கப்பு இது போல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து ஆற விட்டு நைஸாக மிக்சியில் நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது போல் ஜல்லடையில் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இது வந்து ஒரு கப்பு நம்ம திணை எடுத்துகிட்ருக்கோம். எந்த அளவுக்கு மாவு வருதோ அதுக்கு ஏற்றப்பில் நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கணும். ஒரு கப்பு திணை மாவு நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அரை கப்பு கோதுமை மாவு அதோட சேர்த்துக்கணும். கோதுமை மாவு நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப அருமையாக சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நமக்கு மாவு எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்றாப்புல வெல்லம் வந்து அளந்து எடுத்துக்கலாம். இது நான் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். மாவு அளந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளை பாகில் தான் நம்ம வந்து குலோப் ஜாமுனை அழகாக வந்து மிதக்க விட போகிறோம். இதுக்கு தேவையானது ஏலக்காய். வெள்ளை பாகில் சேர்க்கறதுக்கு ஏலக்காய் 6லேருந்து 7 ஏலக்காய் பவுட்ரு, சர்க்கரை வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பால் வந்து இப்போ நம்ம 1.5 கிளாஸ் வந்து நமக்கு மாவு கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி 3 கிளாஸ் பால் நம்ம சேர்த்துக்கலாம். பால் நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். காய்ச்சி எடுத்துகிட்டு என்னென்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாவில் சேர்க்கறதுக்கு 1.5 டீஸ்பூன் வெண்ணெய், அப்படி இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். பால் நம்ம காய்ச்சும் போது 1 டீஸ்பூன் நல்லா கோபுரமாக நாட்டு சக்கரை சேர்த்து பாலை வந்து பாருங்கள். திணை நல்லா 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது நல்லா வந்து இது போல் செவந்து வரும்போது படப்படன்னு சவுண்டு கேட்கும். நம்ம டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு முறை அரைச்சதில் வந்து நமக்கு இவ்வளோ மாவு கிடச்சிருக்கு. கப்பி வந்து இவ்வளோ இருக்குது. இப்போ இதை இன்னொரு முறை போட்டு அரைச்சி நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி அதையும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், திணை மாவு ஃபுல்லாகவும் நம்ம வந்து ஜலிச்சு எடுத்தாச்சு. மொத்தத்தில் நமக்கு இவ்வளோ தாங்க கப்பி வந்திருக்கு. இது வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ண வேணாம். செடியில் போட்டு விட்டோம்னா தண்ணியில் ஊற விட்டு செடியில் போட்டு விட்டுலாம். செடிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். திணை அளந்து எடுத்தோம்ல அதுலேயே வந்து மாவையும் அளந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ அளவு வருதோ அதுக்கேற்ற போல் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்பு திணை அரிசிக்கு நல்லா 1 கப்பு கோபுரமாக திணை மாவு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். கோபுரமாக இருக்குது நல்லா. இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஜலிச்சாச்சு. இப்போது இது வேலை முடிஞ்சுது. இப்போ 1 கப்பு கோபுரமாக வந்த இந்த திணை மாவுக்கு அரை கப்புக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து இதுலேயே வந்து ஜலிச்சு இப்போ பாருங்கள், அரை கப்பு கோதுமை மாவு எடுத்தாச்சு. 1 கப்பு ஒரு கப்பு கோபுரமாக வந்த திணை மாவுக்கு ஈக்குவலாக அரை கப்பு கோதுமை மாவு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அரை கப்பு கோதுமை மாவு ஜலிச்சாச்சு. இப்போ இதை தினை மாவோடு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1.5 கப்பு மாவு எடுத்துகிட்ருக்கோம். 1 கப்பு திணை அரிசி மாவு, அரை கப்பு கோதுமை மாவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் 2 கப்பு. இந்த நம்ம மாவு வந்து எந்த கப்பில் அளந்து போட்டோமோ அதுலேயே நல்லா அழுத்தி 2 கப்பு எடுத்துக்கலாம். 1 கப்பு வெல்லம் இதில் வச்சுருக்கேன். இன்னொரு கப்பு வெல்லமும் இதில் இருக்குது. 2 கப்பு வெல்லம். இப்போ இதை நம்ம இந்த வெல்லத்தை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸுக்கும் குறைவாக தண்ணி விட்டு நம்ம முதல்ல டஸ்ட்டெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில். மேலும் வந்து ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாவை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் வெண்ணெய், அப்படி இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து வெண்ணெயாக இருந்தால் நல்லா உருகணும், நெய்யாக இருந்தால் லைட்டாக உருகணுன்னு நம்ம இந்த மாவை நம்ம போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் மாவை. கரெக்டாக 5 நிமிஷம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வானலில் 1 டீஸ்பூன் வெண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து மெல்ட் ஆகி வரட்டும். இது உருகினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய திணை மாவு கோதுமை மாவு அளந்து எடுத்தோம் இல்லையா 1.5 கப்பு, இதை நம்ம சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா உருகி வரட்டும். உருகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நெய்யும் வெண்ணெயும் நல்லா உருகினோடனே மாவு சேர்த்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம
சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வாசம் வர வரைக்கும் 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்தி எடுத்தாச்சு. நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இது போல் வந்து ஒரு நான்ஸ்டிக் வானலோ இல்லை வந்து சாதா நல்லா அடிகனமான வானலில் 3 கப்பு பால் எடுத்துக்கலாம். 2 கப்பு பால், 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 கப்பு இதில் இப்போ பாருங்கள் 1/2 லிட்டர் பால் எனக்கு கரெக்டாக வந்து 2 கப்பு வந்துடுச்சு. 1 கப்பு சேர்த்துட்டேன். இன்னொரு கப்பு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக 1/2 லிட்டர் பால் வந்து எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் ஒரு கொதி வந்ததுன்னா போதும். அதிக நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே நல்லா வந்து ஸ்டவ் நம்ம நெருப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த நம்ம வறுத்து எடுத்த மாவு போட்டு பொறுமையாக நம்ம வந்து கலந்துக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள் பால் நல்லா வந்து இப்போ தான் நுர கட்டி வருது, பொங்க போகுது. நம்ம வந்து அதிகமாக வந்து ஏடு கட்ட விடக்கூடாது. இது பாருங்கள், நம்ம இப்போ வந்து கரண்டியில் வந்து ஒரு கலரி விட்டுடலாம். ஏடு கட்டக்கூடாது. பால் நல்லா சூடேறி வந்ததுன்னா போதும். இப்போ சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நம்ம மாவை வறுத்து வச்சுருக்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரண்டியில் நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். சிம்மில் தான் இருக்கணும். சேர்க்கறதுக்கு முன்னாடி நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப. மாவு வந்து பூராவும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைவிடாத கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வந்து கொஞ்சம் இறுகி வந்திருக்கு. இந்த இறுகி வரக்கூடிய டைமில் கரெக்டாக நமக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா நமக்கு உருண்டு திரண்டு வரும். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க. இப்போ பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து திரண்டு உருண்டு வருது பாருங்கள். சூப்பராக ஒட்டாமல் இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷம் இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 1/2 மணி நேரம் நல்லா வந்து செட் ஆகணும். இப்போ பாருங்கள் பேனில் வந்து ஒட்டாமல் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா திரண்டு உருண்டு சூப்பராக இருக்குது. இந்த திட்டத்துக்கு வரணும், பேனில் ஒட்டாமல் வரணும், நல்லா வழன்னு. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக 1/2 hour கழித்து ஆற விட்டு நம்ம குலோப் ஜாமுன் உருண்டை செய்யறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ண மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து இறுகிடுச்சு. நல்லா அருமையாக இருக்குது. எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா வந்து இது காய்ச்சி தேவையில்லை. இதை நல்லா ஊற்றிட்டு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சோம்னா கை சூட்டுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா அந்த வெடிப்புகள் எதுவும் இல்லாத சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து உருண்டி எடுத்து வச்சிடலாம். இதை வந்து இது அப்படியே இருக்கட்டும். இதை உருண்டையை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளைப்பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வந்து சாஃப்டாக நல்லா அருமையாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வெள்ளைப்பாகு ரெடி. இப்போ பாருங்கள் வெள்ளத்தில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு நம்ம டஸ்ட்டெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடிகட்டி எடுத்து வெள்ளை கரைசலில் 3லேருந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நம்ம கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அதோடு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்த ஏலக்காய் பவுட்ரையும் வந்து அதோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இது வந்து நல்லா பாகுபதம் வர தேவையில்லை. நல்லா கொதித்தவுடனே அந்த வெள்ளை கரைசலானது அடுத்த கன்சிஸ்டன்சிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1/4 மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸு விட்டுடலாம். இப்போ விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சு மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக இது போல் ஈவனாக நம்ம வந்து உருண்டி வச்சிட்டோம்னா குலோப் ஜாமுன் உருண்டைகள் நல்லா வந்து நமக்கு ஒரே மாதிரி ஷேப்பாக கிடைக்கும். 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தி நம்ம மழமழப்பாக வெடிப்புகள் எதுவும் இல்லாமல் உருண்டி எடுத்து நம்ம வந்து எண்ணெய் இல்லைனா நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா வந்து கிராக்கர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா குலோப் ஜாமுன் நல்லா வந்து வெடிக்காமல் நல்லா சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி வரும். அதை நம்ம வெள்ளைப்பாகில் போடும்போது கரையவே கரையாது. நல்லா முழுசாக நல்லா உருண்டையாக ரொம்ப அழகாக வரும். உருண்டைகள் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நெய் வந்து கையில் நல்லா 2 கைகள்லையும் நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டி எடுத்தோம்னா கிராக்கர்ஸ் எதுவுமே இல்லாத நல்லா சூப்பராக இருக்கும். மாவு நமக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் நல்லா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பால்ஸும் எந்த அளவுக்கு வந்து கிராக்கர்ஸே இல்லாமல் எவ்வளோ நல்லா மழன்னு அருமையாக இருக்குது பாருங்கள்.
ஒவ்வொரு பால்ஸும் அதே மாதிரி தான் நம்ம வந்து நமக்கு குலோப் ஜாமுன் பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பால்ஸ் கூட நமக்கு வந்து உடையவே இல்லை. போட்டு ஒரு செகண்ட் கழித்து நம்ம வந்து பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வருது பாருங்கள். இப்படி நல்லா நம்ம ரொட்டேட் பண்ணி விடணும். ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக பொன்னிறமாக நமக்கு செவந்து வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நமக்கு உடையாமல் வந்திருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து வெள்ளை கரைசலில் போட்டுடலாம். வெள்ளை கரைசலில் இதில் வந்து இந்த குலோப் ஜாமுன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க, நல்லா வந்து குயிக்காக ஊறிடும். இப்போ இதில் போட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ரெண்டாவது ஈடு வந்து நம்ம போட்டுடலாம். ரெண்டாவது முறை போடும்போது நிறையவே போட்டிருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள் ஒன்று கூட நமக்கு உடையவே இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குது. இது அப்படியே ஊறட்டும். நம்ம ஒவ்வொரு ஈடும் எடுத்து உடனே நம்ம போட்டுடலாம். நம்ம போடும்போது வெள்ளைப்பாகு நல்லா கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா டக்குன்னு ஊறும். இந்த குலோப் ஜாமுனை நல்லா இந்த நம்ம வெள்ளை கரைசலில் போட்டு 2 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து சாப்பிட்லாம். நல்லா ஊறிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வந்து சாஃப்டாக அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பர். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சு, செம்மையாக இருக்குது. ஜீரா வந்து நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, சளி பிடிக்காது வெள்ளை பாகுன்றதுனால. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்ட மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.